ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் உடல் வேர்க்க உழைத்து போதிய வருமானம் இல்லை என்றாலும் முகத்தில் புன்னகை வைத்துக்கொண்டு நான் தரும் ஒவ்வொரு கடினமான சோதனைகளையும் அழகாக கடந்து வருகிறாய். இதற்கு மேல் நான் உன்னை எங்கே சோதிப்பது? உன் தலைமீது நான் கை வைத்து ஆசீர்வதிக்கிறேன். உன் தேவைகள் எதுவானாலும் நிறைவேற்றி தரப்படும். போதிய தானியங்களே உன் வீட்டில் உள்ளது என்றாலும் அதை கொண்டு எனக்கு இனிப்போ உணவோ தயார் செய்து தரும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் அம்மா? நான் உனக்கு சொல்வது இப்பொழுது உள்ள நம்பிக்கை என்றும் மாறாமல் என் மீது நீ கொண்டிருப்பாயானால் உன் இதயத்தை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். என்னை விட்டு நீ எங்கும் எதனையும் தேடி செல்ல வேண்டாம். இனி எல்லாம் உன் வசமாகும். உன்னை தேடியே அனைத்தும் வந்து சேரும். உன்னை தேடி உன்னை வெறுத்த உறவுகள் தேடி வரும் காலம் அம்மா. ஏற்றுக்கொள் அவர்களை. ஆனால் நான் உன்னை மீண்டும் மீண்டும் எச்சரிப்பது என்ன தெரியுமா? இவர்களை எல்லாம் நம்பாதே. உன்னை எப்பொழுது வேண்டுமானாலும் உன்னிடம் இருக்கும் செல்வத்தை பறித்து கொண்டு உன் முதுகையே குத்திவிட்டு செல்வார்கள். பிறகு பழியையும் உன்மேலே சுமத்திவிட்டு செல்வார்கள். இதற்காக நீ அவர்களை வெறுக்க வேண்டாம். அவர்களும் என் பிள்ளைகளே. போதும், இதெல்லாம் பார்த்து பார்த்து நீ அழுதே விட்டாய். நானும் இதெல்லாம் என்று விடியும் என்று நான் குறித்த உன் விதி மாறும் நல்ல நாளுக்காக நானும் இங்கே காத்து கொண்டிருக்கின்றேன். எல்லாம் முடிந்துவிட்டது. இன்னும் சில நாட்களே. எனக்காக, உன் பிரியமான சாயப்பாவுக்காக மெல்ல என் கைப்பிடித்து உன் மொத்த கர்ம வினையை கழித்துவிடு. மாற்றத்திற்கு தயாராகு. விடியலை நோக்கி நீ காத்து கொண்டிருக்கையில் நான் எப்படி வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேன்? உன் தற்போதைய தேவை விரைவில் பூர்த்தி செய்யப்படும். தற்போது நடப்பது என்னவோ உன் மனதுக்கு தவறாக கூட படலாம். பயப்படாதே அம்மா. என் கையை இறுக பிடித்துக்கொள். உனக்கு வழி தெரியாமல் உன்னை பாதுகாத்து உன்னை இந்த துன்பத்தை கடக்கச் செய்வேன். இன்னும் சில நாட்களில் உன் வீட்டில் செல்வம் கொழிக்கும். அப்போது வருவர் உன்னை தேடி உன்னுடைய போலியான உறவுகள். உன் வாழ்வில் யார் வந்தாலும் யார் போனாலும் இறுதி வரை உனக்கு துணையாக நான் ஒருவன் மட்டுமே வருவேன். யாரிடம் போய் நீ உதவி கேட்டாலும் யாரும் உனக்கு வழங்க மாட்டார்கள், நான் ஒருவனை தவிர. அதனால் இவர்களிடம் போய் அன்பிற்காக ஏங்காதே. எதற்காகவும் யாரிடமும் கெஞ்சி நிற்காதே. உன்னை சுற்றி இருக்கும் பலரும் உன் முன்னால் சிரித்து பேசுகின்றனர். ஆனால் மிக கேவலமாக பின்னால் இருந்து பேசுவதை நான் இங்கே கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். இதை நீ உன் காதுபட கேட்டால் உன்னால் தாங்க முடியாது என்பதால் தான் எல்லோரையும் விலக்கி வைத்துள்ளேன். இந்த போலி மனிதர்களால் உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. உன் குடும்பத்தை கேவலமாக பேசும் இவர்களிடம் இருந்து தள்ளியே இரு. உன் வேலை தொடரட்டும். என் மீது இருக்கும் பக்தி பெருகட்டும். எளியவருக்கு நீ செய்யும் உன்னால் முடிந்த பணி தொடரட்டும். அல்லாஹ் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பார். வியாழன் வாக்காக நான் உனக்கு சொல்வது, இந்த பிரபஞ்ச சக்தி வாய்ந்த எண்ணான 12 12 தொட்டாயா? இதை மொத்தம் கூட்டினால் 6. அதாவது சுக்கிரனுக்கு உரிய எண்ணாகும். முருகனுக்கும் உகந்த எண்ணாகும். இந்த எண்ணை எங்கே நீ பார்க்க நேரிட்டாலும் பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று கூறு. அதற்கு முன் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்த உன் தாய் தந்தைக்கு நன்றி சொல். நீ இன்று உன் பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்த்து கொண்டிருப்பது போல்தான் அவர்களும் உன்னை வளர்க்க கர்ம வினைகளிலிருந்து போராடி உன்னை வளர்த்தனர் என்பதை மறவாதே. உன் பக்தியை கண்டு நான் மெய்சிலித்து போனேன்.
என் ஆசிர்வாதம் உனக்கு என்றென்றும் உண்டு. யாரையும் நம்பாமல் உன்னை நம்பி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நீ மனதில் நினைத்தபடியே ஒவ்வொன்றாக முடித்து தருவேன் அம்மா. கவலை கொள்ள வேண்டாம். கண் கலங்கி நிற்கும் உன்னை உன் அப்பா இப்படியே விட்டுவிட மாட்டேன். பார்த்து கொண்டே இரு. உன்னை அழ வைத்தவரின் ஆட்டத்தை அடக்கி அவர்கள் முன் உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைப்பேன். நம்பிக்கையோடு பொறுமையாக இரு. கடைசி தருணத்தை நெருங்கிவிட்டாய் என்பதால் உன் கர்ம வினை பாடாய்படுத்தும் உன்னை. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இன்னும் உற்சாகமாக என் நாமத்தை சொல்லி மேலெழுந்து வா. இனி உன் உள்ளத்தில் இருக்கும் அனைத்து பகைகளும் மறந்து உன் இதயம் நான் வாழும் இல்லமாகும். உன் வீட்டில் செல்வம் கொழிக்கும். சந்தோஷமாக இரு உன் குடும்பத்துடன். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.